இன்று 26/2/2026 விசுவாவசு வருடம் மாசி 14 வியாழக்கிழமை. வளர்பிறை நவமி திதி அதிகாலை 3:06 மணி வரை. அதன்பின் தசமி திதி மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் மதியம் 12:34 மணி வரை. அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம். மரண யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராஷ்டமம் அதிகாலை 1:23 மணி வரை துலாம். அதன்பின் விருச்சிகம். பொது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:34 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் மதியம் 1:28 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 2:46 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சந்திரனால் எடுக்கும் வேலைகள் எளிதாக முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வெளியூர் பயணம் லாபம் தரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் விருப்பமறிந்து செயல்படுவீர். ரிஷபம் ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பண வரவு திருப்தி தரும். நேற்றைய நெருக்கடி நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். மனம் தெளிவாகும். வியாபாரத்தில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை சமாளிப்பீர். மிதுனம் ராசி அன்பர்களே, அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சியில் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் கவனமுடன் இருப்பது நல்லது. நினைத்த வேலை நடக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். கடகம் ராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். எதிர்பாராத செலவுகளால் சங்கடம் ஏற்படும். குடும்பத்தில் நெருக்கடி தோன்றும். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நல்லது. சோதனைகளை சந்தித்து சாதனை புரிவீர். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். சிம்மம் ராசி அன்பர்களே, நினைப்பது நடக்கும். தடைப்பட்ட வருவாய் வரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பண வரவு திருப்தி தரும். முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர். நிதி நிலை உயரும். வெளியூர் பயணம் லாபம் தரும். கன்னிராசி அன்பர்களே, நன்மையான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்புண்டாகும். விருப்பம் நிறைவேறும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர். மற்றவர்கள் உதவியால் விருப்பம் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். தெய்வ பலத்தால் விருப்பம் பூர்த்தியாகும். பணத்தில் இருந்த தடை விலகும். விஐபிகளை சந்திப்பீர். நேற்று திட்டமிட்டிருந்த வேலையில் இன்று லாபமடைவீர். பழைய பிரச்சனை முடியும். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். தடைகளை தாண்டி நினைத்ததை அடைவீர். விருச்சிகம் ராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். செயல்களில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். ஒவ்வொரு வேலையிலும் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். தேவையற்ற பயம் உண்டாகும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வாழ்க்கை துணையின் ஆதரவால் திட்டமிட்ட வேலை முடியும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவால் தடைப்பட்ட வேலை நடக்கும், வருமானம் உயரும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நேற்று இருந்த சங்கடம் தீரும், எதிர்பார்த்த பணம் வரும், கூட்டுத் தொழில் முன்னேற்றம் அடையும். மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். பகைவர் தொல்லை விலகும், உடல்நிலை சீராகும். போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் காணாமல் போகும். செய்து வரும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். நேற்று இழுபறியாக இருந்த வேலை முடியும். பணியாளர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு உண்டு. கும்பம் ராசி அன்பர்களே, தடுமாற்றத்திற்கு ஆளாகும் நாள். அவசர முடிவால் நெருக்கடியை சந்திப்பீர். குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் பிரச்சனை தோன்றும். சாதுரியமாக செயல்பட்டு அதற்கு தீர்வு காண்பீர். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தோன்றும். உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். மீனம் ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். தாய் வழி உறவுகளால் நன்மை நடக்கும் நாள். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும், உடல் சோர்வடையும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். சக பணியாளர்களுடன் நிதானம் காப்பது நல்லது.